என்னோட பேபிக்கு நான் ஸ்வீட் கார்ன் தோசை செஞ்சு பார்த்தேன். நல்லாவே வந்தது. அந்த ரெசிபி எப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்வீட் கார்ன் எடுத்து அதை இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். குக்கரில் வேக வைக்கும்போது மஞ்சத்தூள், சால்ட் ரெண்டுமே ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்தேன். பேபிக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே இந்த ரெசிப்பியை விரும்பி சாப்பிடுவாங்க. பட் நம்ம பேபிக்கு கொடுக்குறதுனால கூட கொஞ்சம் விசில் எடுத்து வைக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்வீட் கார்ன் நல்லா வேகணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி இலை, தேவையான அளவுக்கு சீரகம், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சிறுபருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் இதோட இஞ்சியும் பூண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். வேக வச்ச ஸ்வீட் கார்ன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதோட தோல் பகுதி வராத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சிறுபருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் எப்போனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு தோசை பதத்துக்கு இருந்தாலே போதும். நல்லா சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை தவா சூடானதுக்கப்புறம் அதில் மாவு ஊற்றி நீங்கள் நார்மலாக தோசை சுட வேண்டியதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னிலாம் அவசியம் இல்லை. பட் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தோசையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த தோசையை சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ சுட்ட உடனே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி பொடியும் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. நாங்கள் எல்லாருமே தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். என்னோடய பேபி என்னென்னா தேங்காய் சட்னி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தேன். ஸோ அவளும் சாப்பிட்டா. இந்த வீடியோ பார்த்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேபி சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.